இங்க சீமா ரோகிணிய தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பூஜை நடக்கும். அங்க வர பூசாரிகள் எல்லாத்துக்குமே இவங்க கையால சாப்பாடு செஞ்சு போடணும். அப்படிதான் சாப்பாடு குடுத்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் சாப்பிட போறாங்க. பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதுல முட்டை இருக்கு. உடனே ஒரு பூசாரி எந்திரிச்சு பயங்கரமா திட்டிட்டு அவங்களுக்கு சாப விட்டுட்டு போறாரு. இதனால பாட்டிக்கு ரொம்ப கோவம் 2 பேரையும் பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே ரோஹிணி அழுதுட்டே சொல்றா, "இந்த மாரி நாங்க பண்ணல. இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் எங்கள பழிவாங்கணும்னு இப்படி பண்ணியிருக்காங்க. அத கண்டுபிடிச்சு காட்டுறேன்" அப்படிங்கிற மாரி இவளும் சொல்றா. இந்த பிரச்சனையினால ரோகிணி நைட்லாம் தூங்காம இருக்கா. அப்ப சித்தார்த் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ரோகிணி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு சைடா நிறைய எறும்புகள் போகுது. உடனே அந்த ரூம் உள்ளாக்க போய் பார்த்தா நிறைய முட்டைத்தோல் கிடக்கு. அது யாரோட ரூம் அப்படின்னா அன்னிக்காரிங்களோட ரூம் தான். இந்த விஷயத்த அக்கா காரிட்ட சொன்னா அவ நீ இந்த விஷயத்த பாட்டிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குறா. ஆனா ரோகிணியால சும்மா இருக்க முடியல. அவ எல்லா விஷயத்தையுமே சொல்ல பாட்டி 2 அன்னிக்காரங்களையுமே வீட்டை விட்டு வெளில துரத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஃபுல் லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.